பிராச்சி உன்னோட ஃபேவரட் கலர் என்ன? Black. Black. அப்ப எனக்கும் இன்னில இருந்து ஃபேவரட் கலர் Black. இதுதான் விஷயமா இருந்தா இன்னில இருந்து என்னோட ஃபேவரட் கலர் கூட Black தான். அதனால நாம இன்னைக்கு எல்லாருமே Black கலர்லயே வாங்கிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இன்னைக்கு இவருக்கு எல்லாத்தையுமே Black கலர்லயே காமிங்க. Black coat, Black pant, Black shirt, Black carpet, Black bedsheet, handkerchief, doormat, everything Sure, black. sir. Sure, sir. Okay. வாங்க சார். போலாமா? வாங்க. Let's go come. ஆமா, இந்த ரன்வீருக்கு என்ன ஆச்சுங்க? ஏன் என்னாச்சு? ரொம்ப வித்தியாசமா அவ இன்னைக்கு நடந்துக்கிறாங்க. நேத்து அடிச்சது இன்னும் இறங்கல போல இருக்கு. அதனால தான் இப்படி நடந்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாமே இறங்கிடும், அதுக்கப்புறம் தெளிவாயிடுவாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நீ ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு எதுவும் புரியலன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? எனக்கு எல்லாமே புரியுது. நான் இன்னும் செயல்ல காட்டாம இருக்கேன். அப்ப ஆன்ட்டி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா? ஆனா நம்ம முன்னாடி சண்டை போடுறாங்க இல்ல? ஆமா, அவங்க ஏன் அப்படி சண்டை போடுறாங்கன்னா நம்ம முன்னாடி சண்டை போட்டாதானே அவங்கக்குள்ள எதுவும் இல்லைன்னு நாம நம்புவோம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறாங்க. அதாவது அவங்கக்குள்ள எல்லாம் இருக்குன்னு. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள விட ரொமான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நீ ரொம்ப ஆவலா இருக்க போல இருக்கு. சொல்லுங்க. உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ரொமான்ஸ் என்னைக்கோ ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க இத எப்படி உறுதியா சொல்றீங்க? அட, இந்த உலகத்தை நான் நிறைய பாத்திருக்கேம்மா. நீங்க நிறைய லவ்வர்ஸ பாத்திருப்பீங்க. உங்க காலத்துல லவ் பண்றதுக்குலாம் பெர்மிஷனே கிடைக்காதுல, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதனால நான் சொல்றத நம்புங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் ஆரம்பிக்க போகுது. காதல் ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொல்றது கேளுங்க. நான் ரொம்ப யங், இந்த காலத்து பொண்ணு. அதுவும் இல்லாம பிராச்சியோட தங்கச்சி. நான் ஓல்டு, அப்புறம் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்ட். உன் சித்தி அப்புறம் அவளோட அம்மாவுக்கு அம்மா நான், தெரியுமா? என்னால வானத்துல பறக்கிற பறவைகளோட சிறகுகளே எண்ண முடியும். இந்த பறவை என்ன ரொம்ப பெருசா? நான் சொல்றத கேளு. காதல் ஆரம்பிச்சிடுச்சு. உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னா போன் பண்ணி அவளையே கேட்டுரு. குட் ஐடியா. போன் பண்றேன். ஆனா அவங்க எதுக்கு சொல்லுவாங்க? நீங்க பாக்கலையா என்ன? இந்த டாபிக் ஆரம்பிச்சாலே அவ பயங்கர டென்ஷன் ஆயிடுறா. ஐயோ, அவ எதுக்காக டென்ஷன் ஆகுறானா? இந்த விஷயத்த மறைக்கணும்ல, அதுக்காக தான். பொதுவா மனுஷன் எந்த விஷயத்த மறைப்பான்? காதல, ரொமான்ஸ. சரியா? சரி, நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். நான் போய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வர போறியா? என்னத்தை எடுத்துட்டு வர போற? ஆட, இது ஒரு காயின். காலையில பிராச்சி கிட்ட இருந்து நான் இதை வாங்கினேன். பிராச்சி மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இது நம்மளுக்கு சொல்லும். அட ஆமா, இந்த மாதிரி நாங்களும் சின்ன வயசுல விளையாண்டு இருக்கோம். அப்புறம் இதுல கிடைக்கிற ரிசல்ட் இருக்கே, அது என்னைக்கும் தப்பானதே இல்ல. சரி, ஹெட் வந்தா நான் சொல்றது சரி, டெயில் வந்தா நீங்க சரி. சரி, சுண்டி விடு. சரி. எங்க போச்சுன்னு தெரியலையே. எப்படி இருந்தா உங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருச்சா இல்லையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இத பாருங்க சார். காமிங்க. இது எல்லாமே Black தான். இதே கலர்ல உங்களுக்கு நல்ல ஷேடு கிடைக்கும். அதாவது லைட் Black, டார்க் Black. ஓ சார், என்ன கேட்டா நீங்க இத கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எஸ், இது உங்க ஸ்கின் டோனுக்கு நல்லா சூட் ஆகும். இதுல நீங்க ரொம்ப ஹாட்டா தெரியுவீங்க. ஹாட்டா இருப்பனா? Black hot. Black hot. நீ என்ன சொல்ற பிராச்சி? நான் இதுல ஹாட்டா தெரியவனா இல்ல ஹேண்ட்ஸமா தெரியவனா? நோ. எஸ், நீ பார்க்க ரொம்ப ஹாட்டா இருப்ப. ஷீ இஸ் ரைட். நல்லா இருப்ப. ஓ, அப்படினா சரி, நீங்க இதை எனக்காக பேக் பண்ணிடுங்க. இது கூட இன்னொரு Dress தேவைப்படுது. அது போட்டாலும் நான் ஹாட்டா தெரியணும். யூ நோ ஐ மீன். ஓகே. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உன்னோட இந்த கண்கள் இருக்கே, அது ரொம்ப வித்தியாசமானது. உன்னோட பார்வை தனித்துவமானது. அதனால தான் நான் எது போட்டு அழகா இருப்பேன்னு நீ கரெக்டா சொல்லிட்ட. Thank you sir. சார் இல்ல, ரன்பீர். Thank you ரன்பீர். நீ உன்னோட பேரை சொல்லவே இல்ல. ரோஷினி.
ரோஷினி, வாட் a nice name. ரோஷினினா லைட் ஆச்சே. லைட் நீயே சொல்லிட்ட, அப்போ ஓகே. இது எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. ஓகே சார். சரில சரில ரன்வீர். யார் ரோஷினி? ஓகே. I'll be back in a moment. ஓகே, see you. நீ கொஞ்சம் வா. அட பிராச்சி, வெரி குட் பிராச்சி, வெரி குட். நீ உண்மையாவே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்க. ரொம்ப அற்புதமா நடிக்கிற, கலக்குற. நீ இதே மாதிரி பண்ணிட்டே இரு. அதாவது இவங்க முன்னாடி நம்ம கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்குன்னு காட்டிட்டே இருந்தோம்னு வை, அவங்க அவ்வளவுதான். இதே மாதிரி கை பிடிச்சிக்கிட்டே இருன. பேசி முடிச்சிட்டியா? இல்ல இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் டிராமா பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க பார்க்கும்போது அப்படியே நம்பணும். கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கணும்னா ரன்பீருக்கு பிராச்சி தான் கரெக்டான பொண்ணுன்னு நம்பணும். போதும் ரன்பீர், போதும். நீ இதே மாதிரி வாய் வலிக்கிற வரைக்கும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறியா? சாரி. என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். மாயா அவன் ஃபேமிலி முன்னாடி இல்ல. அந்த சேல்ஸ் கேர்ள் ரோஷினி கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்த? ஃப்ளர்ட் தானே பண்ணிட்டு இருந்த? என்ன நான் ஃப்ளர்ட் பண்ண பார்த்தனா? நீ இல்ல, உன் மாமனாரு. நீ எதுக்கு அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண? நோ நோ மேம், நான் ஃப்ளர்ட்லாம் பண்ணல. நான் என்னோட டியூட்டியை தான் பார்த்தேன் மேம். ஹோ ரியலி? வாய் மூடு. நான் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ என்ன சொன்ன? உன்னோட கண்கள், அதாவது உன் கண்களை பத்தி நான் என்னன்னு சொல்றது? உன்னை பார்த்த உடனே தெரியுது உன்னோட பார்வை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் யாருக்கு என்ன சூட் ஆகும்னு கரெக்டா சொல்றேன். உன்னோட பேர் என்ன? பேர் கேக்குறதுனால என்ன ஆச்சு பிராச்சி? கான்வர்சேஷன் ஈஸியா இருக்கணும்னா பேர் கேட்டு தான் ஆகணும். ஈஸி கிடையாது. நீ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்த ரன்பீர். நீ ஃப்ளர்ட் பண்றத நான் பார்த்தேன். நீ 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 தப்பா புரிஞ்சுட்ட. நான் ரொம்ப சரியா தான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீ கண்ணை பத்தி பேசனல, நீ அவ கண்ணை பார்க்கல, அப்படியே அவ கண்ணுக்குள்ளேயே நுழைஞ்சிட்ட. நான் மட்டும் உன்னை தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் கவிதை அது இதுன்னு இதுதான் உளறிட்டு இருந்திருப்பேன். மனசுக்குள்ள ஒரு கவிதை தோணுச்சு. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, சொல்ல வேணாம்னு யோசிச்சேன். சொல்லிருந்தா இல்ல, இப்ப கூட நீ தாராளமா போய் சொல்லு. இதெல்லாம் பண்றதா இருந்தா எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? அவளையே நீ உன்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்ல. மாயா நம்பவே மாட்டால. பாக்குறவங்களே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, அவ நம்ப மாட்டா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்த? மாயா எப்படி ஜெலஸ் ஆக போறது இல்ல. ஒன் செகண்ட். நீ மாயா பேரை சொல்லி நீ தப்பிச்சுக்கிற மாதிரி தெரியுது. அப்படிதானே? என்ன சொல்ற? அப்படின்னா உனக்கு பொறாமையா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எதுக்கு பொறாம பண்ணும்? அப்படியெல்லாம் இல்ல. நீ பொறாமப்படுற, ஆனா நியாயமா நீ பொறாமப்படக்கூடாது. மாயா தான் பொறாமப்படணும். பெட்ரோல் ஊத்தி எரியற மாதிரி பத்திக்கும் பாரு. அந்த எரியற பெட்ரோலை உன்னை தூக்கி போட்டுட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்ன என்ன உனக்கு என்னாச்சு? யாருன்னு கூப்பிடாத, எனக்கு கோபம் வரும். நான் சொல்லுவேன் யார்? நீ என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கல. நீ என்ன இரிட்டேட் பண்ணினா நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் உன்னை வெறுப்பேத்தி இரிட்டேட் பண்றேனா? நீ வேற என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்க. நம்ம என்ன பண்ண வந்தோமோ முதல்ல அதை பண்ணுவோம். நம்ம பிளான் போட்ட மாதிரி அதை முதல்ல முடிப்போம். அப்புறம் நீ உன்னோட வேலை என்ன? நீ என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நீ என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டு, என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஓகே? நான் யார் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்ல, நீ கவலைப்படாத. ஓகே? அப்படின்னா இப்ப உண்மை வெளியில வந்துருச்சு பார்த்தல. அப்ப நீ அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க, அவளோட ஃப்ளர்ட் பண்ணிருக்க. உன்னை திருத்தவே முடியாது. இன்னைக்கு இந்த பொண்ணு பின்னாடி, நாளைக்கு இன்னொரு பொண்ணு பின்னாடி. பொண்ணை பார்த்தா போதும் ஆரம்பிச்சிடுற. யூ நோ வாட்? நீ வீட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னல, அதெல்லாம் போய் தான். நீ என்கிட்ட ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணல, சும்மா ஒரு பொய் சொல்லிருக்க. ஃப்ளர்ட் பண்ணிருக்க, ரைட்? ஷட் அப் பிராச்சி. உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். யாருக்கு எது நல்லா இருக்கும்னு நீ சொல்ல வேண்டாம். ஆமா, அப்புறம் என்ன சொன்ன? சார், இது உங்க ஸ்கின் டோனுக்கு சூப்பரா இருக்கும், நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப ஹாட்டா இருப்பீங்கன்னல்ல. வாட் தி ஹெல் வாஸ் தட்? நான் ஃப்ளர்ட்லாம் ஒன்றும் பண்ணல. நான் நல்ல விதமா தான் பேசுறேன். ஐ அம் டாக்கிங் வெரி நைஸ் மேன், தட் இஸ் இட். ஆனா மத்தவங்களுக்கு தான் அது தப்பா தெரியுது. ஒருவேளை ரோஷினி இடத்துல ஒரு பையன் இருந்திருந்தானா, நான் அவங்கிட்டயும் அப்படி பேசியிருந்தேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிறதுனால நான் ஃப்ளர்ட் பண்றேன், நான் கெட்டவன் நீ சொல்ற இல்லையா? நான் எப்பவும் இப்படிதான். மேம், நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. அவங்க கிட்ட நல்ல விதமா பேசினா பிடிக்குமேனு தான் நான் அப்படி பேசினேன். அப்பதான் அவங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் மீ மேம், அந்த மாதிரி நிறைய பொருள் வித்து கொடுத்தா எனக்கு கமிஷன்ஸ் நிறைய கிடைக்கும். அதை தவிர எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஆக்சுவலி நான் நல்ல சேல்ஸ் கேர்ள்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் அவரை ஃப்ளர்ட் பண்றதா நீங்க நினைச்சீங்கன்னா தென் ஐ எம் சாரி. இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். மேம், இது ரன்பீர்க்காக. சாரி, ரன்பீர் சாருக்காக. நோ, ரன்வீர் சார் இல்ல, நீ அவரை அண்ணன்னு கூப்பிடணும். ஓகே ஓகே மேம். என்ன, போலாமா? யா. பிரச்சி, மாயா. என்ன? மாயா வரா. நீ அந்த பக்கம் பக்கத்தே என்னோட கண்ணையே பாரு. நாமளே மறந்துட்ட மாதிரி நடிப்போம். ஆமா, இவங்க 2 பேர் எங்க போனாங்க? தெரியல, இங்கதான் இருந்தாங்க.
ஆக்சுவலி அண்ணன் ஸ்டோர் ரூம்ல எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இவர் இப்போ யாரோ ஒரு பொண்ணோட பார்வையில மயங்கிட்டாரே. உண்மையிலேயே அண்ணன் இருக்காரு, ரொம்பவே ரொமான்டிக். எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சிடுறாரு. இன்னும் எவ்வளவு நேரம்? அவ வந்துட்டாளா? அது வந்துட்டு இருக்கா. நீ இப்படி இருனா. ம். மேம், இது ரன்பீர் அண்ணனுக்கு. அங்க இருக்கிறது எனக்கு காட்டுங்க. கம். மாம் ப்ளீஸ் கம் வித் மீ. ஏன் இப்ப வாங்க. எதுக்கு என்ன கூப்பிடுற? மாயா எங்க காணுமே? அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் இருந்தா. ஆக்சுவலா அவ வர்றத பார்த்த உடனே தான் நான் உன்னை க்ளோஸ் ஆக்கிக்கிட்டேன். அதனால தான் உன்னோட கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அதுலயே நான் முழுகிட்டேன். ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது தான் கவுண்டர் கிட்ட இருப்பா. போலாமா? வா. உனக்கு என்னாச்சுமா? எதுக்காக நீ இப்ப இவ்ளோ கோவமா இருக்க? அப்புறம் ரன்பீர் எங்க காணோம்? அவன் பேரை என்கிட்ட சொல்லாதீங்க. அப்படின்னா நான் அவரை பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு நீ சொல்றியா? மாப்பிள்ளைன்னு சொல்லி நான் கூப்பிடவா? சரி, இப்பத்துல இருந்தே நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறேன். இல்ல, அவன் மாப்பிள்ளை ஆக போறது இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. எதுக்கு இப்ப நீ உளறிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, இதை நிறுத்திடுங்கன்னு. உனக்கு ஒண்ணு பைத்தியம் பிடிக்கல? கல்யாண இன்விடேஷன்லாம் கொடுத்தாச்சு, எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லியாச்சு, ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீ வந்து சொல்லிட்டு இருக்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறங்கன்னு. வீட்ல இருந்து கிளம்பும் போது நீ ரொம்ப எக்ஸைட்டடா தானே இருந்த. அதாவது ரன்பீரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்த. ஆனா இப்ப உனக்கு என்னாச்சு? மாம் இங்க பாருங்க, அந்த ரன்பீரும் அப்புறம் அந்த ஒரு பிராச்சி- நிமிஷம் இரு. அப்பா கிட்ட இருந்து தான் போன் வருது. ஹலோ அம்மா, ஆனா அவனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லம்மா. அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடுச்சு. ஐடியா யாரோடது? அப்ப இனிமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆமா. மாட்டான். மாயா கிட்ட இருந்து விடுதலை. எஸ். நோ மாயா, நோ மெஸ், நோ மேட்ச். நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். லெட் மீ டெல் தம் குட் நியூஸ். சந்தோஷப்படுவாங்க. திடீர்னு உங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னே புரியல. என்னென்னவோ அவ பாட்டுக்கு வளரிக்கிட்டே இருக்கா. ஹோலில அடிச்ச பாங்கோட போதை இன்னும் அவளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க, அவளுக்கு புரிய வைங்க. அட, அவளுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன். உனக்கு புரிய வைக்கிறது யாரு? எங்க இருக்குன்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கியா? எல்லா நேரத்திலையும் அரசியல்வாதி மாதிரியே பேசாதீங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்டேஜ் மேல மக்கள் முன்னாடி பேசுற மாதிரி பேசுறீங்க. ஒரு நல்ல புருஷனா, ஒரு நல்ல அப்பாவை நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க இப்ப வாங்க என் கூட. நீங்க 2 பேரும் போங்க, போய் மாலை சுத்தி பாத்துருவாங்க. போங்க சார், எங்களுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். அட, சும்மா சுத்திட்டு வாங்கடா போதும். தயவு செஞ்சு என் பொண்டாட்டி கூட பேச விடுங்கடா. போங்கடா. அட சொல்லுங்க என் பொண்டாட்டி, இப்ப யாருடைய கவர்மெண்ட் கவுந்து போச்சு? உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்மளோட கவர்மெண்ட் தான் இப்போ கவர் போகுது. அதுவும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகுது. என்னாச்சு? அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முதல்ல தேங்க் காட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. வேற வழியே இல்லாம நான் போனை கட் பண்ணிட்டேன் தெரியுமா?
ஸோ இதெல்லாம் எவ்வளோ நாளா நடக்குது? ஸோ எவ்வளோ நாளா இது நடக்குது? என்னாச்சு? பதில் சொல்ல போறீங்களா இல்ல இப்படியே தான் இருப்பீங்களா? என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னா? இங்க பாருங்க, இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்குன்ற உண்மையை சொல்லுங்க. ரன்வீர் ப்ளீஸ், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பிராச்சி, நீ இந்த உண்மையை பத்தி நீயே சொல்லு. மாயா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அவ பிராச்சி. இங்க பாரு, ரெண்டு பேரும் இப்படி பக்கத்து பக்கத்துல நிக்காதீங்க, எனக்கு பிடிக்கல. நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு கோவம் வருது. மேம், நான் இப்ப வந்துடுறேன். சொல்லுங்க, எவ்வளவு நாளா லவ் பண்றீங்க? பிராச்சி, நீயே சொல்லு, ரன்வீரை லவ் பண்ணிட்டு இருக்கியா? நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் பதில் சொல்லு.